ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சுரேந்திரராஜ்னா யூடியூப் சேனல். நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம சுரக்க தாத்தா ஜீவ சமாதி தான் போக போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் திருப்பதிக்கு போற வழியில நாராயணவனம் என்ற ஊருக்குள்ளதான் இந்த கோவில் இருக்கு. இங்க மற்றொரு விசேஷமும் இருக்கு. இங்க கல்யாண பெருமாள் கோவிலும் இருக்கு. இங்க என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் மற்றும் பத்மாவதி தாயாருக்கு கல்யாணம் நடந்த திருக்கோவில் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திருக்கோவில். இதுக்கு அருகில் தான் தாத்தாவோட ஜீவ சமாதியும் இருக்கு. சுரக்காய் தாத்தா திருப்பதி முதல் சென்னை வரை அவரின் பாதம் படாத இடமே இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் சென்று இருக்கிறார். அவர் அளவில்லாத சித்துகளையும் நிகழ்த்தியிருக்கிறார். இங்கு சுரக்காய் தாத்தா பயன்படுத்திய சுரக்கடுக்காய், தடி மற்றும் காலணிகள் இங்க நீங்க பார்க்கலாம். 1902 சுரக்காய் தாத்தா சென்னையிலிருந்து ஆந்திரா மாநிலத்துக்கு வந்தார். சித்தி அடைவதற்கு முன்பு தன் உடலில் உஷ்ணம் அதிகம் இருப்பதால் உடலில் நீருற்று சொன்னார்கள். சீடர்கள் நூற்றுக்கணக்கான குடங்களில் நீர் எடுத்து அவர் மேனியில் ஊற்றினர். அதன் பிறகுதான் அபாய அஸ்து முத்திரைகளோடு வடக்கு நோக்கி அமர்ந்து தாத்தா இங்கு ஜீவ சமாதி ஆனார். தாத்தா அவரது சிரத்தில் பெரிய தலைப்பானாக கட்டியவராய், சமய வேற்றுமை பாராமல் சில நேரம் திருமாலின் நாமமும் சில நேரம் திருநீரும் அணிந்து கோலத்துடன் காட்சி தருவார். இந்த தாத்தா கோவில்ல தினமும் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறும். முக்கியமா இங்கு பௌர்ணமி, அமாவாசை, பஞ்சமி போன்ற தினங்களில் விசேஷமாக கோலாகலமாக நடைபெறும். இங்கு அக்னிகுண்டத்தில் இருக்கிற சாம்பலை நம்மளுடைய நெற்றியில் உடம்புலும் பூசிக்கொண்டா நோய் நொடிகள் தீரும். மற்றும் குடும்ப சிக்கல், கல்யாண தடை, பேய் பிசாசு இதெல்லாம் பிடித்திருந்தா கூட உடனே தீர்வு காணப்படுகிறது. மற்றும் சுரக்காய் கொண்டு வந்து இங்கு கட்டி பிரார்த்தனை பண்ணால் 6 மாதத்துக்குள்ள வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்ம நினைத்த நேரத்துலலாம் ஜீவ சமாதிக்கோ மற்றும் பழமையான கோயிலுக்கெல்லாம் போகவே முடியாது. ஸோ அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம அருள் பெற வேண்டும். அருள் எப்போதுமே உள்ளது. நீங்கள் திறந்த நிலையில் இருந்தால் அருளை உணர முடியும். இங்கு ஒரு முறையாவது பார்க்கின்ற நீங்களும் சென்று அருள் பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பமும் நீங்களும் பெற வேண்டும். சுரக்காய் தாத்தா உங்களுக்கும் வழிகாட்டட்டும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.